எனக்கு ஃபிசிக்ஸ் ரொம்ப பிடிக்கும், இல்லை எனக்கு கெமிஸ்ட்ரி தான் எனக்கு நல்லா வரும், பயாலஜி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, இல்லை மேத்தமெட்டிக்ஸ் எனக்கு லவ் பண்ணுறேன். ஆனால் இது எல்லாத்தையும் நார்மல் காலேஜில் படிக்கிறதுக்கு பதில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர்லேருந்தே ரிசர்ச் பேஸ்டாக நான் படித்தேன்னா நல்லாயிருக்கும், நல்ல குளோபல் லெவலில் ரெகக்னைஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற கூட மாணவர்களுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போட ஒரு அருமையான இன்ஸ்டியூட்டை வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம். என்ன அந்த இன்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்க்குறீங்களா? none other than இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரிசர்ச். இதுதான் வந்து ஐசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி தான் நம்ம இந்த டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு வைக்கிறாங்க. ஐயோ எந்ததுமே என்ன சார் திடீர்னு இதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு உடனே ஒரு எக்ஸாமை தூக்கி போடுறீங்களா அப்படின்னா, ஆமாம், இது வந்து ஃபேமஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூஷனு ரிசர்ச்சுக்கு இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 7 இன்ஸ்டியூஷன் பாப்புலர் பிளேசஸில் இருக்குது. இதில் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இவங்களுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நம்ம கொடுக்கணும். இன்றைக்கி ஜேஇ எக்ஸாம்ஸு நிறைய பேர் விட்டுட்ருப்பாங்க, நீட் எக்ஸாம்ஸும் விட்டுட்ருப்பாங்கன்னா ஒரு டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணணும்னு இப்போ +2 முடிச்சதுமே ஒரு ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய குழந்தைங்க இருப்பீங்கள்ல, அவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மு எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸு iseradmission.in அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும், இமிடியேட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஆர் மேத் கியூரியாசிட்டி, நாட் ஜஸ்ட் மார்க்ஸுக்காக இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய எக்ஸாம்ஸு அதில் வந்து ரொம்ப அருமையான கிளியர் பண்ணணும், நான் சூப்பராக படிக்கணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. வெறும் மார்க் மட்டும் இல்லாமல் யோசனை பண்ணுறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், நம்ம ஐசர் வந்து பெஸ்ட் சாய்ஸ். மோஸ்ட் ஸ்டூடெண்ட் ஒன்லி நோ ஜேஇ நீட்டு இந்த மாதிரி தான் தெரியும் நிறைய பேருக்கு. ஐஐடி ஓப்பன்ஸ் டோர் டு 7 ஐசர். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா குவாஹாலி, புனே, கொல்கட்டா, நம்ம பக்கத்தில் வந்து திருவாந்திரம், திருப்பதி, போபால், இதெல்லாம் பெர்காம்பூர், இங்கெல்லாம் இருக்கக்கூடிய கேம்பஸ் வந்து அருமையாக இருக்குது. ஐசர் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் வந்து நம்மளுக்கு பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணிக்க கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான இன்ஸ்டியூட்டு. 5 இயர் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்எம்எஸ் ப்ரோக்ராம் இருக்குது, டுவல் டிகிரி ப்ரோக்ராம் இருக்குது, தென் பிடெக் ப்ரோக்ராம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் ட்ரிவன் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் வந்து எதில் இருக்குது? ஐசரில் இருக்குது. டே 1லேயே இங்கே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் இஸ் மோர் தென் எக்ஸாம்ஸ், இட்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்றாங்க. ரைட், ஓகே. ஐசர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் இது மெயின் அப்படின்னா, இட்ஸ் எ நேஷனல் லெவல் எக்ஸாம்ஸ். ஐசர் வந்து பார்த்தீங்கன்னா ஐசர் ஐஐடி எக்ஸாம்ஸ் என்னன்னா நேஷனல் லெவல் எக்ஸாம்ஸ் த்ரூ அவுட் இந்தியாவில் கிட்டத்தட்ட 30,000 40,000 பேர் வருஷம் எழுதுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொல்கட்டா வந்து புனே, மொஹாலி இந்த மாதிரியான இடத்துலையும் இருக்குது, நம்ம பக்கத்துலையும் திருப்பதி, திருவனந்தபுரத்துலையும் ஐசர் இருக்குது. ரைட், ரியல் ரிசர்ச் ஃப்ரம் ஃபஸ்ட் இயர் குளோபல் பிஹெச்டி பைப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் யுவர் ரிசர்ச் ஜேர்னி இமிடியட்லி அப்படின்றப்ப ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதி ஐசரில் ஜாயின் பண்ணுறதா ஃபர்ஸ்ட் வேலையாக உங்களுக்கு இருக்கணும். இதில் அகாடமிக் பயோடெக் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸு, டிஆர்டிஓ, ஐஎஸ்ஆர்ஓ இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெரியர் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம இங்கே இருக்கிற குழந்தைங்களை வந்து பார்க்க முடியும். பிஎஸ்எம்எஸ் இன் 5 இயர்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஒன்லி இந்தியா ப்ரோக்ராம்ஸ் வித் பிஎஸ்எம்எஸ் 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் இங்கே மட்டும் தான் கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய சேவ் பண்ணுறதுக்கு டைம். ரைட்டா, டோன்ட் மிஸ் தீஸ் டெட்லைன்ஸ் அப்படின்றப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆனில் இருக்குது. டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்சில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஏப்ரலில் வந்து அப்ளிகேஷன் 13 வரைக்கும் கொடுக்குறாங்க. இதுக்கான எக்ஸாம் டேட் அப்படின்னு எடுத்துன்னா June 7. அப்போ போர்டு எக்ஸாம் யாரெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ரெடியாக இருக்கீங்களோ பாருங்கள், மார்ச், ஏப்ரல், மே, ஜூனில் தான் எக்ஸாம். கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே அருமையாக இருக்குது. உட்காந்துரு வீட்டில் ஆர்ஜிஆரோட கோம 2026 நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு சூப்பராக உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி 4 சப்ஜெக்ட்டுமே ஆப்டிடியூடு. என்ன ஆப்டிடியூடு? இதில் ஆப்டிடியூடு வந்து சப்ஜெக்ட் ஆப்டிடியூடு தான், அதனால் பயப்பட தேவையில்லை. 40 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 சப்ஜெக்டில் ஃபிசிக்ஸ் 15 கொஸ்டின், கெமிஸ்ட்ரி 15 கொஸ்டின், பயாலஜி 15 கொஸ்டின், மேக்ஸ் 15 கொஸ்டின். சாரி எனக்கு பயாலஜி இல்லை அப்படின்றவங்களாம் ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதலாம். எனக்கு மேக்ஸே இல்லை அப்படின்னாலும் எழுதலாம், பயாலஜி இல்லைனாலும் எழுதலாம். ரைட்டா, இதில் அதுக்கேற்ற மாதிரி குரூப்ஸ் இருக்குது, நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பட் இதில் பிடெக் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணோம்னா மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக நம்மளுக்கு இருக்கணும். ரைட்டா, இதில் 240 மார்க்குக்கு எவ்வளோ எடுத்தால் கிடைக்கும் அப்படின்னா 120 மார்க் எடுத்தாலே நம்மளுக்கு ஐசரில் ஏதோ ஒரு ஐசரில் கிடச்சிரும். எனக்கு கொல்கத்தா தான் வேணும், எனக்கு வந்து புனே கேம்பஸ் தான் வேணும் அப்படின்றவங்க ஒரு நல்ல ஒரு 180 to 200 மார்க்ஸ் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே சீட்டு கிடச்சிரும். ஒரு 100லேருந்து 200 ரேங்க்ஸ்குள்ளே இருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 2000 ரேங்க் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த புனே கேம்பஸ், கொல்கட்டா கேம்பஸ்லாம் வந்து நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது. ரைட்,
இதில் ஐசர் ஐஐடி மற்ற பிஎஸ்சி ப்ரோக்ராமுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் அப்படின்னா, ஐசர் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராம் இருக்குது. ஐஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இன்ஜினியரிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ரெகுலரில் அகாடமிக்ஸ் தான். பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அகாடமிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். ரிசர்ச் கண்டிப்பாக ஐசரில் வந்து நம்ம ரிசர்ச் வந்து போக முடியும். ஐஐடியில் வந்து பார்ட்லி வந்து ரிசர்ச் வந்து இருக்குது. பட் நார்மல் அகாடமிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் வந்து நம்ம ஃபோக்கஸ் வந்து பண்ண முடியாது. ஃபீயை பொறுத்த வரைக்கும் ஐசரில் வந்து லோ ஃபீ, ஐஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து மாடரேட்டாக இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும் ப்ரோக்ராம்ஸ்க்கு, ப்ரோக்ராம் பேஸ் பண்ணி, ரைட்டா? அதனால் இந்த மூணுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப ஐசரில் வந்து போகிறது வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும். எலிஜிபிள் பார்த்தோம் அப்படின்னா +2 நம்ம வந்து படிச்சிருக்கணும். 24லேருந்து 26க்குள்ளே +2 முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா இதில் எழுத முடியும். சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பண்ணலாம். தென் மினிமம் வந்து 60% மார்க் இருக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் அவங்களுக்கு 5% வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இதில் எதுவும் ஏஜ் லிமிட்டு கொடுக்கல. பட் ஏஜ் லிமிட் இல்லைன்னா கூட 24, 25, 26 தான் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அதில் தெரிஞ்சு போச்சு 17, 18, 19 வயசு தான் மேக்ஸிமம் லிமிட். அதுக்கு மேலே நம்ம பண்ண முடியாது, ரைட்டா? ஸ்பெஷல் நோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் மேண்டேட்டரி ஃபார் பிடெக் ப்ரோக்ராம். ஆல்ரெடி சொன்னால டேட்டா சயின்ஸு, எக்கனாமிக்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக நம்மளுக்கு இருக்கணும். இப்போ ஐஐடி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் என்ன சார் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஃபார்மேட்டு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 4 சப்ஜெக்ட்லேருந்து கேட்பாங்க. 60 கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டின் கரெக்டாக கொடுத்தா 4 மார்க், 240 மார்க்குக்கு இதில் வந்துருக்கும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ் தான். இதில் கரெக்ட் ஆன்சரு 4, தப்பான ஆன்சர் எப்படி வந்து நம்மளுக்கு வந்து நீட்டுக்கு ஜெய்க்கு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் மார்க் சிஸ்டம் இருக்குது. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், வேவ்ஸ், ஆப்டிக்ஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஃபிசிக்ஸ், இதெல்லாம் நல்ல தரவாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் அடிச்சலாம். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 3மே ஆர்கானிக், கெமிக்கல், இன்ஆர்கானிக், தெர்சிக்கல் கெமிஸ்ட்ரி, இது 3மே நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்கும். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் செல்லு, ஜெனடிக்ஸ், பிசியாலஜி, எக்காலஜி, இது 4மே நல்ல தரவாக இருந்தாங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். மேக்ஸ் வந்து கால்குலஸ் வேணும், அல்ஜிப்ரா வேணும், தென் வந்து ஜாமெண்ட்ரி, தென் ப்ராபபிலிட்டி, இது எல்லாத்தையும் வந்து பக்காவாக இருக்கிறவங்க இந்த எக்ஸாம் ஈஸியாக வந்து கிராக் பண்ண முடியும். இதெல்லாம் நான் எங்கே சார் போய் கிராக் பண்ணுறதுனா நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஆர்ஜிஆரில் கவர்மெண்ட் 2026 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது இல்லையா? மல்டிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு அதில் ஐஐடி எக்ஸாம்ஸ் ஈஸியாக நீங்கள் கிராக் பண்ணுற மாதிரி நம்ம லைவ் ப்ரோக்ராமும் ஆன்லைனில் நம்ம கொடுக்குறோம். வீட்டில் உட்காந்துன்னு நீங்கள் ஈஸியாக பார்த்துடலாம். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் டீச்சர்கிட்ட கேட்டுக்கலாம். தென் வந்து ரெகுலர் டெஸ்ட் இருக்கும், அதில் எழுதி உங்களுக்கு எதனா டவுட்டு கிளாரிஃபை பண்ணிவிட்டு ஜம்முன்ட்டு 2 மாதம் அழகாக டைம் இருக்குது ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதுறதுக்கு. அப்ளிகேஷன் ஃபார்மும் நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. இது வரைக்கும் எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷனே போடலன்னா கூட ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு அப்ளிகேஷன் போட்டு தாராளமாக நம்ம டைம் எடுத்து படித்து அழகாக கிராக் பண்ண முடியும். அப்படின்னா ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு லாஸ்ட் இயர் நம்ம இன்ஸ்டியூஷனில் ஆன்லைனில் படித்து நிறைய குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஐசருக்குள்ள வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த 40 நாள் கோர்ஸ்லேயே ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் மூலயமா ஐஐடி தமிழ்நாடு ஐஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட் வந்து சீட் வாங்கி ஜாயின் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? யூஸ் பண்ணிக்கிடுங்க. தென் 4 இயர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் பிஎஸ்எம்எஸ் கோர்ஸு, 4 இயர் பிஎஸ் கோர்ஸு போபால் திருப்பதியில், தென் வந்து பிடெக் ப்ரோக்ராம்ஸும் இதில் நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்குது. இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2338 டோட்டல் சீட்ஸ் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 40,000 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க. இதில் ஒரு 120 மார்க் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். டாப் கேம்பஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பூனே அண்டு கொல்கத்தா வந்து டாப் கேம்பஸ் 300லேருந்து 400 ரேங்க்குள்ளே இருந்தால் கிடைக்கும். மொஹாலி போபால் கேம்பஸ்லாம் போனோம்னா 1000லேருந்து ஒரு 2000 ரேங்க்குள்ளே வந்தாங்கன்னா கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிலாம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி இன்னும் கூட நிறைய ஒரு 5000, 8000 ரேங்க் வரைக்கும் கூட நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ரைட்டா? அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸு ஆல்ரெடி ஏப்ரல் 13th வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏப்ரல் 13th வரைக்கும் டைம் இருக்குது. எக்ஸாம்ஸ் வந்து ஜூன் 7 தான் அப்படின்னா ப்ரிப்பரேஷனுக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது. ரிசல்ட் வந்து ஜூன் 2026 லாஸ்ட் மந்தில் கொடுத்துருவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அந்த ப்ரிப்பரேஷனை பேஸ் பண்ணி நம்மளுக்கு சீட் அலாட்மெண்ட் வரும். ஃபீஸ் பே பண்ணோன்னா அப்புறமா அலாட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ப்ராசஸ். இப்போ ஐசரில் போய் நான் ஜாயின் பண்ணால் ஃபீஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,000 to 30,000 தான் பெர் செமஸ்டர் வந்து ஃபீஸ். அப்போ வருஷத்துக்கு வந்து நம்ம 60,000 ஃபீஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹாஸ்டல் மெஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாய் மாதத்துக்கு வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். இது வந்து 5 வருஷம் நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்தோன்னா 5 to 8 லட்சம் ரூபாய்,
ரைட்டா. ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறையவே கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. இன்ஸ்பயர் ஃபெலோஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க பெர் மந்த்து. அது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஹெச்டி ஸ்டைபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 35,000 50,000 வரைக்கும் பெர் மந்த்துக்கு கிடைக்குது. பே மச் லெஸ் ஏர்ன் டாப் குளோபல் ரெகக்னேஷன் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஆர்ஓயாக இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் நல்ல இன்ஸ்டியூஷன்ஸாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இங்கே பார்த்தோம் இல்லையா, இங்கே இதில் பார்த்தா தான் இங்கே ஸ்பிளிட் அப் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இன்ஸ்பயரில் வந்து பார்த்தீங்கன்னா 5K கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் வந்து 5 இயர் டோட்டல் காஸ்ட் அப்படின்னு எடுத்துனா 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. தென் பிஹெச்டி ஸ்டைஃபன் வந்து 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஏன் இதில் இருக்கக்கூடாது அப்படின்றத கொஞ்சம் திங்க் பண்ணி என்னுடைய பேஷன் எது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா கூட ஃபஸ்ட் இயர்லேருந்தே பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா கூட நம்மளுக்கு எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி எலக்டிவ் நம்ம எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ரைட்டா. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்ச், ஏப்ரல், மே 3 மாதம் டைமு நல்லா ஜம்முன்னு இருக்கிறதுனால இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ஆர்ஜிஆர் கோமட் 2026 ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் கிராக் பண்ணுறதுக்கு சப்போர்ட் எடுத்துங்க. இந்த கோமட் 2026 வந்து லைவ் ப்ரோக்ராமு, மல்டிபிள் என்ட்ரன்ஸை கிராக் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது லைவ் செஷனு அப்படியே ரெக்கார்டும் பண்ணுறதுனால உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் திருப்பியும் வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. முடிச்சதுமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக ஒரு டாப்பிக்கும் உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுத்துட்றோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இதில் டைரெக்டாக நீங்கள் டீச்சர்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். மல்டிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணலாம். ஆர்ஜிஆரில் மட்டும் தான் கோமட் 2026 உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ரைட்டா. யூஸ் பண்ணிக்கிங்க. ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 23,600 வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸு. கிட்டத்தட்ட I8க்கு மட்டும் கிட்டத்தட்ட நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், 40லேருந்து 50 60 நாள் கூட உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுப்போம். ஏன்னா போர்ஷன்ஸ் முடிச்சிடும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ஒர்க் பண்ணுவோம். இது ரொம்பவே பசங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணுங்கள். கால் பண்ணணும் அப்படின்னா 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க அட்மிஷனுக்கு. ஓகே, தேங்க்யூ.